இந்த கொலைக்கு எனக்கும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பாவை நீங்க கொலை பண்ணலன்னு சொல்ல போறீங்க அதானே? நிச்சயமா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்களை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தைரியமா இருங்க. சந்திரசேகர், சந்திரசேகர், சந்திரசேகர். மிஸ்டர் சந்திரசேகர், தொழிலதிபர் தனசேகரை கடத்திக்கிட்டு போய் அவரை கொலை பண்ணாதான் உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் நான் கொலை பண்ணல யுவர் ஆனர். நீங்க பண்ணலங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் சந்திரசேகருக்கும் கொலை செய்யப்பட்ட தனசேகருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல, பழகினதில்ல, பேசுவதில்ல. அப்படி இருக்கும்போது அவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கே வந்தது? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அவருக்கு ஏன் அந்த அவசியம் வந்ததுன்னு. யுவர் ஆனர், இவர் விசாரிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இவர் கோர்ட்டுக்கு வர்றதோ, கூண்டுல ஏறுறதோ, ஜெயிலுக்கு போறதோ இது முதல் தடவை இல்ல. எத்தனையோ கேஸ்ல பிடிபட்டு எவ்வளவு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார். இவர் பணத்தால ஜெயிலுக்கு போனது உண்மை. ஆனா ஏன் போனாருன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன படிச்சு எந்த வேலையும் கிடைக்காம, ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்பட்டு பழைக்கிறதுக்கு வேற வழியே தெரியாம வெறும் 500க்கும் 1000க்கும் யாரும் செஞ்ச தப்பெல்லாம் இவர் செஞ்சதை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனார். எம்ஏ படிச்சவரு கோர்ட்டுக்கு வர்றத கேவலமா நினைக்காம, ஜெயிலுக்கு போறத அசிங்கமா நினைக்காம, வெறும் 500க்கும் 1000க்கும் பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கும் போது இன்னும் அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏன் தனசேகரனை கொலை செஞ்சிருக்க கூடாது? இத நான் வெறும் யூகத்துல மட்டும் சொல்லல. இவரை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரோட சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் செஞ்ச குற்றத்தையோ கொலையையோ இன்னொருத்தர் செஞ்சதா சொல்லி அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைல க்ளோஸ் பண்ணணும், குற்றவாளியை பிடிச்சதாக பேர் வாங்கணும். மிஸ் ஜோதி, ஒட்டுமொத்தமா எல்லா போலீஸ்காரங்களையும் அப்படி நினைக்க கூடாது. இந்த கோர்ட்ல அதை பேசவே கூடாது. யுவர் ஆனர், அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். எஸ், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல வக்கீல் அம்மாவுக்கு எந்த அவ்வளவு கோவம் தெரியல. எங்க வேலையை நாங்க ஒழுங்கா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நடந்தது சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எச்சரிக்கை, இந்த பில்டிங் சுத்தி ஏராளமான போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. இங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதையா தனசேகர் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. நான் மறுபடியும் வார்ன் பண்றேன், தனசேகர் எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. சார்ஜ்! சார், இனிமே ஒரு பழக்கத்துக்கு சான்ஸே இல்ல. கடைசியா கேட்கறதா இருந்தா கேட்டுங்க. சார், மேஜிஸ்ட்ரேட் வரார். மிஸ்டர் ஜீவா, இப்ப நீங்க கொடுக்க போற மரண வாக்குமூலத்தை வச்சுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. ஜீவா, ஜீவா சொல்லுங்க. யாருக்காக இதை பண்ணீங்க? யார் பண்ண சொன்னது? ஜீவா சொல்லுங்க. ஜீவா, டாக்டர், நல்ல வேலை, அவருக்கு ஒண்ணும் ஆகல. ஜீவா, ஜீவா சொல்லுங்க. ஜீவா, நீங்க உண்மையை சொல்லக்கூடாதுக்காக உங்களை கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க யாருன்னு சொல்லனா நியாயம் இல்ல. சொல்லுங்க, தனசேகரை கொலை செஞ்சது யாரு? சந்துரு. சந்துரு, ஏன் அவரை கொலை செஞ்சீங்க? ஏன் அவரை கொலை செஞ்சீங்க? யுவர் ஆனர், வீடியோல ரெக்கார்ட் பண்ண ஜீவாவோட மரண வாக்குமூலத்தை ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் ஜீவா,
இப்ப நீங்க கொடுக்க போற மரண வாக்குமூலத்தை வச்சுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. ஜீவா சொல்லுங்க, யாருக்காக இதை பண்ணீங்க? சொல்லுங்க. தனசேகர கொலை செஞ்சது யாரு? சந்துரு சந்துரு. யாரான மரண வாக்குமூலம் கொடுத்தவரு இவர் பேர் மட்டும்தான் சொல்லிருக்காரு, வேற எந்த விவரமும் சொல்லல. அப்படி இருக்கும்போது இவர்தான் அவரை கடத்திட்டு போய் கொலை பண்ணாருன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? வக்கீலமா சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்க கேசட்டை சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவா பதில் சொல்லிருக்காரு. இன்னும் அவர் பல டீடைல் சொல்லிருப்பாரு. அதுக்குள்ள உயிர் போயிருச்சு. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், சாக போறவங்க எவ்வளவு மோசமான ஆட்களா இருந்தாலும் சாக போற நேரத்துல பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் மரண வாக்குமூலத்தை அப்படியே ஏத்துக்கணும்னு சட்டம் உண்டாச்சு. வக்கீலம்மா மரண வாக்குமூலத்தை தப்புங்கிறாங்களா இல்ல சட்டத்தையே தப்புங்கிறாங்களா? மரண வாக்குமூலம் கொடுத்தவர் பாம்பெடுத்த இடத்தில் இருந்திருக்கிறார் என்பது வீடியோவை பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. எனவே வாக்குமூலத்தை கண்ணால் பார்த்த சாட்சியாக ஏற்றுக்கொண்டு சந்திரசேகர் தான் கொலை செய்தார் என்று முடிவு செய்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். சந்திரு, உன்னை பாக்குறது தேவிங்கிற பொண்ணு வந்திருக்கு. தேவி, எங்க நீ என்ன பார்க்க வர மாட்டியோன்னு பயந்தேன். நான் எதுவும் பேச வேணாம். நீ பேசுறத கேட்கறதுக்காக நான் வரல. தேவி, நான் என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போற? நான் நல்லவன், யோகிய, எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதைத்தானே சொல்ல போற? நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. எங்க அப்பா உன்னை ஃப்ராடு பொறுக்கின்னு சொன்னப்ப கூட நான் உன்னை உத்தமனா தான் நினைச்சேன். ஆனா பணத்துக்காக நீ எதையும் செய்வேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ என்ன நினைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு போதான் நான் இங்க வந்தேன். இனிமே நீ ஜெயில இருந்து எனக்கு லெட்டர் எழுதுற வேலை எல்லாம் வச்சுக்காத. யார் வேணும்? நான் அட்வொகேட் ஜோதி. நான் மிஸ்டர் ஜேபியை பார்க்கணும். யார் ஜெயராம் அது? யாரோ அட்வொகேட்டா? நம்ம தலைவரை பார்க்கணுமா? தலைவரை பார்க்கணும்னா நீங்க ஜெயிலுக்கு தான் போயாகணும். ஜெயிலுக்கா? எங்க தலைவரை நீங்க 2 இடத்துல பார்க்கலாம். ஒண்ணு, மக்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருப்பாரு. இல்ல, போராடினதுக்காக ஜெயில இருப்பாரு. இப்ப அவர் ஜெயில தான் இருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க. அட்வொகேட் ஜோதி. வணக்கம். வணக்கம். ஸ்டுடியோ ஓனர் மிஸ்டர் தனசேகர் கொலை செய்யப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். உங்க இயக்கத்தை சேர்ந்த ஜீவா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு. தெரியும். உங்களோட தூண்டுதல்னாலதான் இந்த கொலை நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நாங்க நடத்துறது எல்லாம் சாத்வீகமான போராட்டங்கள் தான். ரத்தம் சிந்துறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா எப்பவுமே ஜீவா ரொம்ப தீவிரமா தான் இருப்பான். எத்தனையோ தடவை நான் அவனை கண்டிச்சிருக்கேன். அவன் திருந்தவே இல்ல. எனக்கு வேற வழி தெரியல. நான் அரெஸ்ட் ஆகி இங்க வரதுக்கு முன்னாடி அவனை என் இயக்கத்தை விட்டு நீக்கிட்டேன். தேங்க்யூ. வாங்க. என்னடா 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு வரீங்க? எங்களை ரிலீஸ் பண்ற உங்களுக்கு தெரியாதா? நெசமாவா? அட போயா, இன்னொரு வரைக்கும் லேட்ல வச்சு பெண்டை கழட்டிட்டு இப்பதான் வெளில சரி வருது. உள்ள போ. சரிங்க சார். யாரா இவன் தினம் ராத்திரியான சுத்திட்டு இருக்கான்? அவன் பாண்டிய ஆளு, ஜெயிலருக்கு ரொம்ப வேண்டியவன். பேசாம பொத்திட்டு வந்து படு. சார், இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ண சார். நல்ல வேலை, நாங்க பார்த்து புடிச்சு வந்தோம் சார். சார், இவங்க போய் சொல்றாங்க. நான் தப்பிக்க முயற்சி பண்ணல. நீ சொல்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்கு இது கோர்ட்டும் கிடையாது, நான் ஜட்ஜும் கிடையாது. போறம்போக்கு ராஸ்கல்.
நான் அவனை தடுக்கணும்னு நினைச்சுதான் போனேன். நீங்க பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு என்ன வீணா பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. சார், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாம சிக்கல மாட்டிக்கும் போல இருக்கு. சார், ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணோம். தடுக்க போன கான்ஸ்டபிள இப்படி ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சுட்டான். அதனால நாங்களும் திருப்பி அடிச்சோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடு.